Good evening, sir. Good evening. Good evening. Good evening, sir. Good evening. Thank you for taking time to connect with us today, sir. This is Dharni Krishna, sir. We all are from second year BTech IT students, sir. Okay. We need some career guidance from you, sir, today. Okay. One second, ma'am. What inspired you to take a career in this path, sir? I can't get. மறுபடியும் சொல்லுங்க. What inspired you to choose a career in this path, sir? In this field நீங்க அந்த ஃபவுண்டரா இருக்கிறது கேக்குறீங்களா? So your voice is not audible, sir. Oh, not audible. அதாவது ஃபவுண்டரா இருக்கிறது கேக்குறீங்களா? ஃபவுண்டரா இருக்க அந்த செக்ஷன் கேக்குறீங்களா? Yeah, sir. Yeah, sir. ஓகே. இந்த ஃபீல்ட்ல இருக்கிறது வந்து அஸ் இந்த ஃபீல்ட்ல அஸ் அ ஃபவுண்டரா இருக்கிறது வந்து இன்னொட்டா இருந்து தான் நான் இந்த கேஸ்க்கு வந்தேன். ஸோ எனக்கு அந்த இது எப்படி சொல்றது, இன்னும் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? ஸோ எல்லாருமே அந்த ஃபீல்ட்ல தான் இருப்பாங்க. இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஃபவுண்டர்ஸ் வந்து இன்னும் நம்ம கத்துக்கிட்டு தான் இருப்பாங்க, அந்த ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கு எல்லாமே டெய்லி லேர்ன்ஸ் தான். இப்போ எப்படி சொல்றது, நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கேஸ்ல இருந்தேன், இப்போ அடுத்து ஒரு ஒர்க்கிங் எம்ப்ளாயி ஆனேன், இப்போ எம்ப்ளாயர் ஸ்டேஜ் ஒன்று, இப்போ எனக்கு ஃபவுண்டர் கேஸ் வரைக்கும் இப்படி வந்திருக்கு. ஸோ நான் டே பை டே என்னோட செக்ஷன் எடுத்துக்கிட்டேன்னா ஸ்டூடெண்ட் கேஸ்லேயும் நான் டெய்லி லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அடுத்த செக்ஷன் என்னென்னு, அப்புறம் இந்த எம்ப்ளாயா இருக்கும்போது நான் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். லைக் எம்ப்ளாயினா உள்ள சரௌண்டிங்ஸ்ல என்னென்ன கேசஸ்லாம் இருக்கு, எப்படி எப்படிலாம் நம்ம சர்வே பண்ணலாம் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அஸ் அ ஃபவுண்டரா இருக்கும்போது நான் இப்பவும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா எல்லா விஷயத்தையும் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். லைக் எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது, அதாவது லைக் எப்படி நம்ம பேசுறது, கம்யூனிகேஷன், அதில் இருந்து நம்ம ப்ராடக்ட் எப்படி சேல் பண்றதுல இருந்து, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில இருந்து, லைக் ப்ராடக்ட் இது பில்ட் பண்றதுல இருந்து, எனக்கு கீழே இருக்கிற டீம் மெம்பர்ஸ்கிட்ட கைட் பண்ணி அவங்களோட ஒர்க் பண்ற வரைக்கும் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னா இந்த ஃபீல்ட்ல என்ன செஞ்சுக்கிட்டேன், எல்லா விஷயத்தையும் லேர்னிங் தான் மேக்ஸிமம் கேஸ்ல நான் லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். சரிங்களா? அஸ் அ ஃபவுண்டர் கேஸ் என்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் வந்து இப்போ ஃபவுண்டரா இருந்தாலும் அஸ் அ ஸ்டூடெண்ட் கேஸ்ல இருந்து நான் இப்போ வரைக்கும் நிறைய விஷயத்த அப்சர்வ் பண்ணி தான் நிறைய விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். சரிங்களா? ஸோ அந்த ஃபீல்ட்ல நான் வந்து இப்போதைக்கு இந்த கேஸ்ல நான் சொன்னீங்கன்னா அஸ் அ ஃபவுண்டரா இருக்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக வரும். இந்த கேஸ்ல நான் ஃபீல் பண்ணது. சரிங்களா? நீங்க கேட்டீங்களா இந்த ஃபீல்ட்ல என்ன இதா இருக்குன்னு, அந்த கேஸ்ல மேக்ஸிமம் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா நீங்க இப்போ ஒரு ஃபவுண்டர் சிஇஓ நீங்களே ஆகுனீங்கன்னா ஃபியூச்சர் கேஸ்ல நீங்க எல்லாரும் ஆகலாம். நீங்க ஆகும்போது நீங்க மெயினா கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க உங்களுக்கு கீழே ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன், நீங்க அவங்களுக்கு முன்னாடி தான் நீங்க ஒர்க் பண்றீங்க. சரிங்களா? ஸோ நீங்க அந்த 10 மெம்பர்ஸ்க்கு ஓகே அவங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நீங்க தான் ஃபுல்ஃபில் பண்ணி நீங்க தான் என்ன செய்யணும்னா அவங்கள வந்து எப்படி சொன்னா கைட் பண்ணணும். லைக் நீங்க அவங்கள்ட்டையும் இதாகவும் இருக்கணும். லைக் எப்படி சொல்றது, அவங்களையும் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்களை ஒர்க் பண்ணவும் வைக்கணும். அதர் தன் தட் நீங்க ப்ராஜெக்ட் இதையும் ஒர்க் பண்ணணும். ஏன்னா நீங்க ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். லைக் இப்போ நான் ஸ்டடி கேஸ்ல வந்தனால ஸ்டடி படிச்சுட்டே இருக்கும் போது அந்த கேஸ்க்கு வந்தேன். சரிங்களா? ஃபவுண்டரான ஸோ அந்த கேஸ்ல நீங்க எடுத்துக்கும் போது ரெண்டையும் ஈக்குவலா நம்ம அந்த கேஸ்ல இருக்கும்போது நான் ஸ்டடீஸையும் பிசினஸையும் ரெண்டையும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ண கத்துக்கிட்டேன். சரிங்களா? ஸோ இந்த கேஸ் வந்து எல்லா விஷயத்துலயும் இருக்கணும். லைக் நீங்களே இப்போ நீங்க ஸ்டூடெண்ட் தான். சரிங்களா? ஸோ இந்த கேஸ்ல நீங்களும் இப்போ உங்களுக்கு ஸ்டடீஸை தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் பண்றீங்க. லைக் உங்களுக்கு ஸ்டடீஸை தாண்டி ஒரு ஸ்டடீஸ் இருக்கு, அதில் தந்து நீங்க ஏதாவது ஒன்று பண்ண நினைக்கிறீங்க. லைக் ஏதாவது எது வேணாலும் இருக்கலாம். லைக் இப்போ நீங்க ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்றது இருக்கலாம்,
லைக் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது கூட இருக்கலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்சனல் ட்ரீம்ஸ் லைக் காமர்ஸ் பிசினஸ் இல்ல அந்தந்த கேஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஸோ இந்த கேஸ்ல நீங்க வந்து ஏதாவது ஒன்று தனிப்பட்ட விஷயமா நீங்க அஸ் ஸ்டூடெண்டா நீங்க பண்ணும்போது அது செகண்டரி ஆப்ஷனா தான் நீங்க வச்சுக்கணும். ஃபுல் ஃபிளட்ஜ்ல இதுலயே இருந்துட முடியாது. ஏன்னா நீங்க ஸ்டடீஸ் வந்து இப்ப நீங்க பேரலா நீங்க இப்ப பாத்துக்கிட்டாதான் நீங்க அதை பேலன்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எந்த ஒரு எந்த ஒரு விஷயம் நீங்க ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் அதை நீங்க ஒரு செகண்டரி ஆப்ஷனா தான் வச்சுக்கும் போது நான் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரே நான் வந்து உள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு ஃபுல்லாமே கோவிட்ங்கிற அந்த கேஸ் வந்தனால நம்ம ஸ்டேட்டஸ் வந்தனால நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் கிளாஸ்ல தான் மேக்ஸிமம் இது பண்ணோம். ஸோ அந்த காலேஜோட அந்த கல்ச்சர் வந்து எங்களுக்கு மேக்ஸிமம் இல்லாம போயிடுச்சு. ஸோ அந்த கேஸ்ல வந்து காலேஜோட அந்த இது எப்படி இருக்குன்னே தெரியாம போனாங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வீட்டில் தான் இருந்திருப்போம். சரிங்களா? அந்த கேஸ்ல இருக்கும் போதே சரி ஓகே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத நானும் சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். லைக் இது இந்த கேஸ்ல என்னென்ன இருக்கு இந்த பார்த்து நம்ம எடுத்து சூஸ் பண்றது இந்த இதுதான் இந்த ஃபீல்டு தான் நம்ம சூஸ் பண்றது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டு தான். ஸோ அந்த இதில் நம்ம என்ன புதுசாக பார்க்குறது அப்படிங்கிற கேஸில் நான் ரிசர்ச் பண்ணும்போது பார்க்கும்போது வெப் டெவலப்பருங்கிற ஒரு இது இருந்துச்சு. லைக் நம்ம என்ன வேணா சூஸ் பண்ணலாம். அந்த டயத்தில் வெப் டெவலப்பர் இருந்துச்சு, ஆப் டெவலப்பர் இருந்துச்சு. அஸ் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டுனால நான் வந்து இந்த ஃபீல்டு இருந்துச்சு. ஸோ ஓகே இந்த இதில் நம்ம என்ன சூஸ் பண்ணலாம்னா ஓகே வெப் டெவலப்பர் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கேஸில் நான் என்ன செஞ்சுட்டேன்னா ஃபுல்லாமே வெப் டெவலப்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சேன். என்னோட ஃப்ரெண்டு 2 பேரோட கைடன்ஸில் வெப் டெவலப்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சேன். அவங்கள்ட்ட நான் கேட்ட ஒப்பீனியன் கேட்டு இந்த மாதிரி இருக்குடா நம்ம வந்து 1.5 years இருக்கும். ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணும்போது அவங்க சஜஸ்ட் பண்ணதான் ஓகே வெப் டெவலப்மெண்ட் நீங்கள் எடு அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட தான் சொன்னாங்க. ஸோ ஓகே அந்த ரெஃபரன்ஸ் நிறைய ரிசர்ச் பண்ணி அவங்கள்ட்டையும் கேட்டுக்கிட்டு சீனியர்ஸோட கனெக்ஷன்ஸ் பிடிச்சிக்கிட்டு அவங்கள்ட்டையும் கேட்டதில்ல அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் ஓகே நீ வெப் டெவலப்மெண்ட் எடுத்துக்க அப்படிங்கிற கேஸ் சொன்னாங்க. சரி ஓகே வெப் டெவலப்மெண்ட் கேஸ் சொன்னா நான் 1.5 years செல்ஃப் ஸ்டடி பண்ணேன். எதுக்கு வெப் டெவலப்மெண்ட். ஸோ வெப் டெவலப்மெண்ட்டுக்கு நான் ஈச் அண்ட் டே அது வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் வெப் டெவலப்மெண்ட் தான் ஃபுல்லாக படித்தேன். ஸோ அந்த கேஸ் எனக்கு இருந்தோடனே இப்போ 1.5 years நம்ம வீட்டில் ஃபுல்லாக இருந்தனால வீட்டில் ஃபுல்லாமே நான் வந்து வெப் டெவலப்மெண்ட் கேசஸ் கற்றுக்கிட்டனால எனக்கு ஓகே 1.5 years வந்து எனக்கு வெப் டெவலப்மெண்ட் அந்த கேஸ்லேயே போயிடுச்சு. ஸோ வெப் டெவலப்பர் கேஸே போனாலும் எனக்கு ஓகே வெப் டெவலப்மெண்ட் வந்து எனக்கு வந்து ஓரளவு எப்படி சொல்லுதுன்னா இன்டர்மீடியட் அளவுக்கு எனக்கு இதாயிருச்சு நாலேஜ் கிடைச்சிருச்சு. ஸோ அடுத்து நான் வந்து என்ன செஞ்சேன்னா ஓகே இன்டர்மீடியட்லேருந்து நம்ம அடுத்த செக்ஷன் போகணும். நான் அடுத்து அந்த ஸ்டேஜ் கற்றுக்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த இருக்கிற ஸ்டேஜில் தான் கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா எல்லாத்தையும் வந்து வர சொன்னதுனால இப்போ 1.5 years வந்து எனக்கு எதில் போயிடுச்சுன்னா அங்கேயே போயிடுச்சு. இதில் கோவிட்லேயே போயிடுச்சு. கோவிட்ல நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணி அந்த கேசஸ்னால நான் வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டேன். சரிங்களா? கற்றுக்கிட்டு இப்போ நான் 1.5 years கழிச்சு வரும்போது எனக்கு நான் காலேஜ் செகண்ட் இயர் இருக்கேன். 3rd செமஸ்டர் முடிஞ்சு 4th செமஸ்டர் தானே அந்த கேஸ் நான் ஆரம்பிக்கும் போது எடுக்கும்போது என்ன செஞ்சேன்னா 1.5 years வரும்போது 2 இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஒன்று வந்து வெப் டெவலப்மெண்ட் கேஸ் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு கம்பெனி வந்திருந்தாங்க. இன்னொரு இது வந்து இதுக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்திருந்தாங்க. சரிங்களா? 2 பேருமே ஒரே பொசிஷன் தான் வெப் டெவலப்மெண்ட் கேஸ் தான் வந்திருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, இன்னொரு கம்பெனி வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பெங்களூர் பேஸ்டு ஒரு கம்பெனி. சரிங்களா? ஸோ அந்த 2 கம்பெனி வரும்போது எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே 2 பேருமே இது வந்திருக்காங்க. ஸோ இந்த கேசஸ்ல நம்ம என்ன இது பார்ப்போம் அப்படிங்கிற இது வரும்போது நான் 2 பத்தி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சேன். லைக் ஓகே இது 2ல என்ன இருக்குன்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் பெங்களூர் பேஸ்ட் கம்பெனில எனக்கு 5,000 ஸ்டைஃபன் கொடுத்துருந்தாங்க. 5,000 ஸ்டைஃபன் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஓகே இதை பத்தி ரிசர்ச் பண்ணேன். ஓகே 5,000 ஸ்டைஃபன் இருக்கு ஓகே அது ஒரு இதாக வச்சிருந்தேன். சரி ரெண்டாவது கம்பெனில என்ன இருக்கு பார்த்தா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்டார்ட் அப் கம்பெனினா என்னன்னா ஒரு அட்வான்டேஜ் என்னங்கிறது அதை நான் ரிசர்ச் பண்ணும்போது நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் நிறைய விஷயத்த. லைக் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு கம்பெனி ஏன்னா இப்போ எம்என்சி கம்பெனி அந்த மாதிரி கம்பெனிலாம் எடுத்தோன்னே இப்போ நாங்கள் ஒரு எம்என்சி கம்பெனி ஒரு பெரிய கம்பெனியில் நீங்கள் எடுத்து நீங்கள் போகும்போது எடுத்தோன்னே என்ன செய்வாங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வெப் டெவலப்மெண்ட் எதில் ஒரு ஆப் டெவலப்பர் இல்லை ஏதோ ஒரு மிஷினில் நீங்கள் இந்த கேஸ் பைத்தான் டெவலப்பர் இது ஏதாவது போனீங்கன்னா நீங்கள் அதே ஃபீல்டில் தான் இருக்க முடியும். லைக் இப்போ நீங்கள் பைத்தான் டெவலப்பர் ஆகிறீங்க, ஜூனியர் பைத்தான் டெவலப்பர் ஆவீங்க, சீனியர் பைத்தான் டெவலப்பர் ஆவீங்க. அப்படியே அந்த ஸ்டேஜஸ் அதுலேயே தான் நீங்கள் இது பண்ணுவீங்க, க்ரோ ஆவீங்க. இதே நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எதுவுமே நீங்க சொல்ல முடியாது. லைக் எல்லாத்துலயும் நீங்க வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து வெப் டெவலப்பர் பார்க்குற மாதிரி இருக்கும், நாளைக்கு சர்வர் சைடு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், நாளைக்கு அந்த பீப்புளோட இன்ட்ராக்ஷன் வந்து இது அவங்கள்ட்டே நம்ம கம்யூனிகேட் பண்ணி அவங்களே லீட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இந்த ஃபோர்த்துன்னு வந்து நம்ம இங்கே டெக்னிக்கல் ஃபீல்டில் மட்டும் இல்லாம அதற்கு நம்ம வெளி சைடும் நம்ம போய் நிறைய விஷயத்த கத்துக்கிற மாதிரி இருக்கும். லைக் வெளியே ஸ்டால் போடணும், நிறைய பேர்ட்ட பிச் பண்ணணும், நிறைய பேர்ட்ட பேசணும், ப்ராடக்ட் எப்படி இது பண்ணணும், ஒரு எண்ட் டு எண்ட் ப்ராடக்ட் எப்படி டெவலப் பண்றதுங்கிறது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில தான் நம்ம லேர்ன் பண்ணி க்ரோ பண்ண முடியும். ஸோ அந்த கேசஸ் வந்துச்சு. அந்த கேஸ் வந்து நல்லா தான் படிச்சது. பட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு வந்து என்னன்னா ஸ்டைஃபண்ட் கிடையாது. எனக்கு வந்து எப்படின்னா
ஃப்ரீயா தான் உங்களுக்கு இது பண்ணியிருந்தாங்க. ஃப்ரீயா அதான் தான் இருந்துச்சு. ஸோ நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம வந்து நிறைய விஷயம் ஏன்னா லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த கேசஸ் எனக்கு வந்துச்சு, 2 ஆஃபர் வந்துச்சு. ஸோ நான் யோசிச்சது என்னன்னா 1.5 இயர்ஸ் வந்து நான் வெப் டெவலப்மெண்ட் படிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு ஸ்டைஃபன் அந்த கேசஸை விட நான் வந்து என்ன நினைக்கிறேன், ஸ்டார்ட் அப் கம்பெனியில் போய் பண்ணோம்னா நான் 1.5 இயர்ஸ் நான் அதில் லேர்ன் பண்ணிட்டேன். இது வெப் டெவலப்மெண்ட் அந்த கேசஸ் நான் லேர்ன் பண்ணிட்டேன். நான் புதுசாக ஒரு வெப் டெவலப்மெண்ட்க்கு சேர்ந்து அதுலேருந்து என்னை நான் க்ரோ பண்ணுறத விட ஸ்டார்ட் அப் ஒரு கம்பெனியை பற்றி நம்ம இன்னொரு ஸ்டடி பண்ணுவோம். ஏன்னா ஒரு வெப் டெவலப்மெண்ட்ங்கிற கேஸ் வந்து நான் வந்து இதில் கூட கற்றுக்கலாம். லைக் ஆன்லைன்ல இருந்து கூட கற்றுக்கலாம், செல்ஃப் ஸ்டடி பண்ணி கற்றுக்கலாம். இந்த கேசஸ்லாம் இருக்கு. பட் ஒரு கம்பெனியை பத்தி கத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனிக்குள்ள போய் தான் நம்ம கத்துக்க முடியும். அந்த கம்பெனில என்னென்ன இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனில போய் ஒரு அந்த ப்ராசஸ்லாம் நம்ம ஸ்டடி பண்ணாதான் நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஓகே இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் இது பண்ண முடியும். ஏன்னா ஒரு டெசிஷன் மேக்கிங்ல இருந்து ஒரு கம்பெனி எப்படி லீட் பண்றதுல இருந்து ஒரு எம்ப்ளாயிஸ் கிட்ட நம்ம எப்படி பேசுறதுல இருந்து கிளைண்ட்ஸ் கிட்ட எப்படி அப்ரோச் பண்றதுல இருந்து எல்லா விஷயத்தையும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில இருந்தாலும் ஈஸியா இது பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். பட் நீங்க இதே ஒரு எம்என்சி கம்பெனி, அதுக்காக எம்என்சி கம்பெனி போகக்கூடாது அந்த கேசஸ் நான் சொல்லல. பட் எம்என்சி கம்பெனி நீங்க போனீங்கன்னா அதே விஷயத்துல நீங்க க்ரோ ஆகலாம். அது சூப்பரா இருக்கும். லைக் வெப் டெவலப்பர் இல்ல ஒரு பைத்தான் டெவலப்பர் ஆகுனீங்கன்னா அதே நீங்க எக்ஸ்பர்ட் ஆகலாம். அதோட கேசஸ் அதோட growth நல்லா இருக்கும். பட் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில சேர்ந்ததுனால நம்ம இருக்கிற எல்லா ஃபீல்டையும் நம்ம கத்துக்கலாம். லைக் எல்லாம் என்னென்ன இருக்கு. ஒரு கம்பெனி நம்ம ஒரு கம்பெனி உருவாக்கணும்னா ஆல்ரெடி இன்னொரு கம்பெனில போய் அதோட அப்ரோச்சஸ் எல்லாம் எப்படி இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம ஒரு லேர்னிங் ஸ்டூடெண்டா தான் இருப்போம். நம்ம லேர்ன் பண்ற இதுல தான் இருக்கு. ஏன்னா நம்ம 4 இயர்ஸ்மே என்ன செஞ்சிருக்கோம்னா லேர்ன் பண்ற ப்ராசஸ்க்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த கேசஸ் இருக்கும்போது நிறைய விஷயத்த நம்ம என்ன செய்யணும்னா பேசிக்கா இன்ட்ராக்ட் பண்ணி லேர்ன் பண்ண கத்துக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் கேஸ் தானே, நம்மளுக்கு ஒன்றும் இது இருக்கு. நம்ம 4 இயர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த கேசஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சு. பட் அஸ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது மேக்ஸிமம் நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ஸ்டடிஸ் கேஸ்ல தான் இருக்கும். ஸோ எல்லாமே ஸ்டடிக்கு செகண்டரியா தான் வச்சுக்கணும். ஸோ அந்த கேஸ்ல நான் இதுக்கு வந்து ஒரு ஓகே இந்த செகண்டரியா வச்சு நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற கேசஸ் வரும்போது நான் ஒர்க் பண்ணேன். எங்கேயும் ஸ்டார்ட் அப் கம்பெனில ஒர்க் பண்ணேன். ஆமா 1.5 இயர்ஸ் நான் கோவிட் முடிச்சு வந்ததுக்கு அப்புறமே ஸ்டார்ட் அப் கம்பெனில ஜாயின் ஆகி ஃபுல்லாமே லேர்ன் பண்ண ஆரம்பிச்சு எப்படி இவ்வளவு கேசஸ் இருக்கு. ஸோ நான் வெப் டெவலப்பரா தான் அங்கே உள்ள ஸ்டார்ட் அப் கம்பெனி உள்ள போனேன். பட் எல்லாருக்கிட்டையும் ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணி என்னென்ன கேசஸ் எல்லாம் இருக்குங்கிறத நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன். ஃபீல்டு ஒர்க் பண்ண இந்த இதையும் கத்துக்கிட்டேன். ஃபீல்டு ஒர்க்கையும் நிறைய டெக்னிக்கல் தாண்டி ஃபீல்டு ஒர்க் நிறைய கத்துக்கிட்டேன். லைக் நிறைய ஊருக்கு போய் நிறைய எக்ஸ்போஷர் கத்துக்கிட்டேன். லைக் சென்னை, மும்பை அந்தந்த கேஸ்ல நான் சென்னை, மும்பை, கோயம்புத்தூர், நாகர்கோவில், அந்த கன்னியாகுமரி, வேற மதுரை 2 டைம்ஸ், அந்த சென்னை 2 to 3 டைம்ஸ் இதெல்லாம் கேசஸ் போய் ஒரு என்ன சொன்னா நிறைய விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன். எப்படி எப்படிலாம் இருக்கு. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் இதை தாண்டி எது ஒரு டெக்னிக்கல் ஃபீல்ட்ல மட்டும் இருக்கிறத தாண்டி நம்ம இந்த மாதிரி விஷயத்துலயும் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணி நிறைய விஷயத்த கத்துக்கணும். நம்ம ஒரே ஃபீல்ட்ல இருந்துட்டோம்னா நம்ம அப்படியே கம்பெனியோட அப்ரோச்சஸ்ல இருக்கணும். அந்த கேசஸ்லாம் இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும், அந்த கேசஸும் நல்லா இருக்கும். பட் என்னோட ஒப்பீனியன் வந்து இந்த கேஸ்ல எனக்கு இருந்துச்சு. ஸோ ஓகே இந்த இது ஸ்டார்ட் அப் கம்பெனில நான் இதா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த விஷயத்துல நான் வந்து ஃபுல்லா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த டெக்னிக்கலையும் தாண்டி ஒர்க் இது காமிச்சேன். ஃபீல்டு ஒர்க்கு நிறைய கேசஸ் வந்து என்ன செய்யணும்னா கத்துக்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த கத்துக்கிற ப்ராசஸே எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஓகே நல்லாவும் கேசஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே இந்த கேசஸ் ஸோ நிறைய விஷயத்த கற்றுக்க ஆரம்பித்தேன். டீம் கிட்ட பேச ஆரம்பித்தேன். டீம்கிட்ட நிறைய பேர்ட்ட கம்யூனிகேட் பண்ணி அந்த இன்ட்ராக்ஷன்லாம் வாங்க ஆரம்பிச்சு அவங்ககிட்டையும் வந்து ஏதாவது ஒரு டவுட் சண்டேஸ், அப்புறம் வந்து சண்டே லீவு, அப்புறம் வந்து சாட்டர்டேல லீவ் விட்டுட்டோம்னா இது ஃபுல்லாக அங்கே தான் ஒர்க் பண்ணணும். சாட்டர்டே வந்து மேக்ஸிமம் வந்து கிளாஸஸ் அவ்வளோ இருக்கிறதுனால மேக்ஸிமம் இங்கே தான் இருப்பேன். இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். லேட் நைட் ஒர்க்ஸ் பண்ணுவேன். இங்கே காலேஜ் டயத்துலேயே லேட் ஒர்க்ஸ் இருக்கும். ப்ராஜெக்டோட கேசஸ்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு நைட் ஒர்க்ஸும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தந்த கேசஸ்ல பட் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு அதெல்லாம் பிடிச்சிதான் இருந்துச்சு. ஸோ பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. இந்த கேஸ்லாம் ஓகே இப்படிலாம் இருக்கு, இந்த ஃபீல்ட்லாம் இப்படி இருக்குங்கிறது நிறைய விஷயத்த கற்றுக்க ஆரம்பிச்சது. ஓகே 1.5 இயர்ஸ் உனக்கு அந்த கேஸ் போயிடுச்சு. ஸோ 1.5 இயர்ஸ் எனக்கு இதுல போயிடுச்சு. இதில் வெப் டெவலப்பர் அந்த கேசஸ் நான் ஒர்க்ல வீட்டில் இருந்துக்கிட்டே நிறைய விஷயம் கோவிட்னால உள்ள வீட்டில் ஒரு 1.5 வருஷம் கற்றுக்கிட்டேன். அதுல இருந்து அடுத்த ஒரு 1.5 வருஷம் வந்து கரெக்டாக இதில் கோர்சஸ் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ணி ஃபுல்லாமே கற்றுக்க ஆரம்பிச்சேன். ஸோ 2 விஷயம் எனக்கு கற்றுக்கினதுனால எனக்கு இப்போ 3 இயர்ஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. சரிங்களா. 1.5 இயர்ஸ் அதில் போயிடுச்சு, வெப் டெவலப்பர் போயிடுச்சு. 1.5 இயர்ஸ் கரெக்டாக இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிலையும் சேலரி இல்லாமல் ஒர்க் பண்ணி கரெக்டாக எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சு நாலேஜ் கற்றுக்கிட்டேன். சரிங்களா. ஸோ 3 இயர்ஸ் இப்படியே எனக்கு போயிடுச்சு. சரி பாஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஃபைனல் இயர் நான் போகும்போது அந்த கேஸ் தான் கரெக்டாக 3rd இயர் முடிஞ்சு
தேர்ட் இயர் முடிஞ்சு கரெக்டாக ஃபைனல் எக்ஸாம்ஸ் முடிச்சு அந்த லீவ் டேத்தில் தான் எனக்கு வந்து இந்த ஆஃபர் வந்துச்சு. லைக் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நம்மளாம் ஒன்று ஆரம்பிப்போம் அப்படிங்கிற ஒரு கேஸ் எனக்கு தோணுச்சு. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு சரிங்களா. ஸோ அந்த கேசஸ் நான் இருந்துச்சுன்னா சரி ஓகே கிளிக் பண்ணி நம்ம இது பண்ணுவோம் அப்படிங்கிற கேசஸ்ல அந்த விஷயத்தையும் கத்துக்கிட்டேன். ஸோ ஒரு எம்ப்ளாயியா நான் என்னோட ஸ்டூடெண்டா நான் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ண அந்த கேசஸையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு எம்ப்ளாயியா நான் வந்து நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டேன். சாலை இல்லாமல் அந்த கேசஸையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ அடுத்துதான் நான் வந்து என்னென்ன போறேன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படிங்கிற ஒரு இதுக்கு, ஏன்னா நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் அப் கம்பெனில இருந்து வந்துட்டேன். ஸோ அந்த நாலேஜை வச்சு என்னோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நானே ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி பில்ட் பண்ணேன் சரிங்களா. ஸோ அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி நான் பில்ட் பண்ணும்போது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்தேன். பட் இதெல்லாம் எனக்கு தெரியும் சரிங்களா. இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், இந்த கேசஸ்லாம் இருக்கு. லைக் ஒரு டீம் மெம்பர்ஸை மேனேஜ் பண்றதா இருக்கட்டும். ஏன்னா டீம் மெம்பர்ஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நிறைய ஒரு 12 மெம்பர்ஸ் வந்து நாங்கள் இதுக்காக ஒர்க் பண்ணோம் சரிங்களா. அந்த கேசஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அவங்களையும் நான் இது பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும். அந்த கேசஸ்லாம் ஒரு 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 லீடர்ஷிப் நம்ம பொசிஷன்ல இருந்துட்டோம்னா நம்ம தான் வந்து அந்த இப்போ 10 மெம்பர்ஸ் 12 மெம்பர்ஸ் நம்மளுக்கு கீழே வராங்கன்னா நம்ம தான் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸுக்கான சொல்யூஷன் நம்மள்ட்ட தான் வருவாங்க, நம்ம தான் கொடுக்கணும். ஏன்னா இதுதான் லீடர்ஷிப்போட இதுவே அதுதான் சரிங்களா. அந்த டயத்துல தான் நம்ம நிறைய விஷயத்த கத்துக்க ஆரம்பம். லைக் டெசிஷன் மேக்கிங், அவங்களுக்கான டெசிஷன் கொடுத்து அவங்க எப்படி அந்த சொல்யூஷனை சால்வ் பண்றதுல இருந்து அவங்க என்ன சொல்றாங்க அந்த கேசஸ். ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு அவங்களுக்கும் பாதிக்கக்கூடாது, ப்ராஜெக்டும் பாதிக்கக்கூடாது சரிங்களா. ஸோ இந்த இதுக்கு ஸ்டாண்டர்டுக்கு நம்ம என்ன ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்றோமோ அந்த கேசஸ் நம்ம எடுத்து, ஏன்னா நிறைய விஷயம் திங்க் பண்ணி தான் ஒரு டெசிஷனை மேக் பண்ணுவோம். அந்த டெசிஷன் வந்து முன்னாடியே நம்ம நிறைய விஷயத்த எப்படி சொன்னா ஃபாலோ பண்ணி தான் ஓகே இந்த விஷயம் இப்போ நம்ம இந்த முடிவு எடுத்தா இந்த இது நடக்கும். ஸோ எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஒரு டிசிஷன் எடுத்தா ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன்று இப்படி நடக்கலாம், இல்லை அந்த கேசஸ் நடக்கலாம், ஸோ இந்த கேசஸ் நடக்கலாம், இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த கேசஸ்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். ஸோ அந்த எடுக்கிற டிசிஷன் வந்து அந்த கம்பெனியோட க்ரோத்துக்கும் கரெக்டாக இருக்கணும். செகண்டரி வந்து அந்த எம்ப்ளாயிஸ்க்கும் அந்த டெசிஷன் வந்து கரெக்டாக வந்து மீன் ஆகி போகணும். ஸோ இந்த மேக்கிங் இருக்கு, டெசிஷன் மேக்கிங், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், லீடர்ஷிப் குவாலிட்டி. ஸோ இந்த இதெல்லாம் நான் ஏற்கனவே கற்றுக்கிட்டனால ஸோ அந்த கேசஸ்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சரிங்களா. ஸோ இந்த விஷயத்தை எனக்கு வந்து ஸோ எனக்கு ஆல்ரெடி நான் இங்கே ஒர்க் பண்ணனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இங்கே கேதர் பண்ணி ஸோ ஆல்மோஸ்ட் 1.5 years நான் வந்து இங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு, ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ ப்ராடக்ட் பேஸ்டு ஒரு கம்பெனி ஆக்கி இப்போ ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியில் நாங்கள் இப்போ ஃபுல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இண்டிவிஜுவல் கிளைண்ட்ல அப்ரோச் பண்ணுறதுல வந்து இவங்களுக்கு ஒர்க் பண்ணுற வரைக்கும் இந்த கேசஸ்லாம் நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா அஸ் அ கிளைண்ட்லேயும் சரி இவங்களோட எம்ப்ளாயிஸ்டையும் சரி நான் வந்து ஈக்குவலாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ஃபியூச்சரில் எப்படி ஆனீங்கன்னா இந்த விஷயம் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இது என்னோட ஸ்டேஜஸ், நீங்கள் கேட்ட ஸ்டேஜஸ். ஒன் செகண்ட் சொல்லி It's been great hearing about your focus, sir. Thank you for connecting with us, sir. I wish you continued success in your role for the company's future, sir. Thank you, sir. 1 second. Okay.
கேளுங்க. It was a pleasure speaking with you, sir. I wish you continue the success in your role, sir. Thank you for connecting with us, sir. ஓகே. தேங்க் யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் உங்களோட இத வந்து நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கிற கேஸ்ல நெறைய விஷயத்த கத்துக்கங்க. கத்துக்கிட்டு அந்த ஒர்க் பண்ணுங்க. ஸ்டடீஸ இது பண்ணி விட்டுறாதீங்க. 2யும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ண கத்துக்கங்க. ஸ்டடீஸையும் நீங்க எதா எடுக்கிற அந்த பொசிஷனா இருக்கட்டும், லைக் நீங்க எடுக்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்கலாம், ஒரு கம்பெனி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைச்சாலும் ஓகே, இல்ல ஒரு யூடியூப் சேனல் நீங்க ஆரம்பிச்சாலும் ஓகே. எதா இருந்தாலும் ஸ்டடீஸுக்கும் அதுக்கும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஸ்டடீஸ தாண்டி இது பண்ணாதீங்க. பிகாஸ் ஸ்டடீஸ நம்ம வந்து இப்பதான் பண்ண முடியும். ஃபியூச்சர் கேஸ்ல நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் இப்ப நீங்க எடுக்கிற அந்த செகண்டரியான ஆப்ஷன் லைக் ஒரு கம்பெனியா இருக்கட்டும், ஒரு யூடியூபா இருக்கணும். அது வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபிளெட்ஜ்டா அந்த 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதான் உங்களுக்கு கீப் அப் பண்ணி போக போகுது. அதான் நீங்க இப்போதைக்கு செகண்டரியா வச்சுக்கோங்க. ஸ்டடீஸை வந்து காமனா இது பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஈக்குவலா பேலன்ஸ் பண்ண கற்க ஆரம்பிங்க. உங்களுக்கு அதுவே உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் இது கொடுக்கும். சரிங்களா? விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஆல். சரிங்களா? தேங்க்யூ. Sure, sir. Thank you, sir. தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ.